பசங்களா எல்லாருமே இந்த மைண்ட் செட்டோட தான் இருப்பீங்க. ஓகே, யூ ரெட் த ஸ்லைட் கிராஷ் கோர்ஸ் வர்சஸ் லாங் டைம் ப்ரிப்பரேஷன். பிகாஸ் இந்த வாட்டி கிராஷ் கோர்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன தெரியுமா? ரிக்ரெட். ஓகே, எக்ஸாம் பக்கம் வரும்போது எல்லாம் கிராஷ் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது ச்சே இந்த 1 monthல படிச்ச விஷயம் வந்து முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருந்தோம்னா எவ்வளவோ நம்மளால பண்ண முடிஞ்சிருக்கும். எப்பவுமே இருக்கிற ஒரு ஃபீலிங் தான். அதாவது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ச்சே நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நம்ம படிச்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் மார்க் வந்து வந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ரிக்ரெட், ஒரு கில்ட் வந்து எல்லாருக்குமே தோன்றது தான். ஸோ கிராஷ் கோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெனிஃபிஷியல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இதுக்கு ஒரு டிபேட் தான். கிராஷ் கோர்ஸ் தான் பெட்டரா இல்லை லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷன் தான் பெட்டரா? இதுக்கான பதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மைண்ட்ல இருக்கும். லாங் டேர்ம் படிக்கிறது நல்லது தான். பிகாஸ் த்ரூ அவுட் டைம் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிக்ஸ்ல இருந்து படிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் மைண்ட்ல ஓடிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் கரெக்ட் தான். பட் கிராஷ் கோர்ஸோட சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. லாங் டேர்ம் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது அதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் வாட் இஸ். இப்போ நீங்க 12th இருக்கீங்க. ஓகே, யூ ஆர் இன் 12th திஸ் இயர். ஸோ 12th படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போர்டு எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க. போர்டு எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு தான் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நீட்டுக்காக நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஸோ போன வாட்டி நம்ம நடத்துன மாதிரியே ஒரு மார்ச் எண்ட்ல இருந்து ஏப்ரல் ஃபுல்லா 1 month உட்காந்து படிச்சு மெயில எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் நம்ம கிராஷ் கோர்சஸ் எல்லா இடத்துலயுமே பிளான் பண்ணி வச்சது. பட் அதோட பெனிஃபிட்ஸ், ஹவு இஸ் இட்? ஓகே, வாட் இஸ் அ கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டான கண்டென்ட். அதாவது 1 monthல உங்களால எவ்வளவு பண்ண முடியும், என்ன பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு ஃபோக்கஸ்டான கண்டென்ட் இருக்கும். ஓகே, ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட். ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் எழுத போறீங்க, அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது, அந்த என்ன பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தேவைப்படுது, அதோட என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கிராஷ் கோர்ஸா பண்ணலாம். டைம் எஃபிஷியன்சி. ஆமா, அந்த ஒரு 1 monthல படிச்சு முடிக்கிறதும் இருக்கும். 3 hours எப்படி எக்ஸாம் எழுதுறது, அதோட ஒரு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணதுக்காக நாங்க கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு மாக் டெஸ்ட் எல்லாம் வச்சிருக்கோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு யூ வில் லேர்ன் அ லாட் பேஸ்ட் ஆன் டைம் எஃபிஷியன்சி ஆல்சோ. ஓகே, பட் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையவே இருக்கு. அது வந்து நீங்க கிராஷ் கோர்ஸ் டைம்ல சொல்லியா அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. பிகாஸ் அதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம ஒருத்தர் வந்து கிராஷ் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்றாங்க. பிகாஸ் 12th முடிஞ்சிருச்சு, எக்ஸாமுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம், போர்டு எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கடைசி 1 month என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸா ஆக்சுவலி தெரியாது. ஓகே, பிகாஸ் யூ வாண்ட் திங்க் ஆஃப் தட் இல்லையா? 1 month இருக்கு, அந்த 1 month எப்படி எஃபிஷியன்ட்டா யூட்டிலைஸ் பண்றதுன்னு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஓகே, இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து யாருக்கு இருக்கு இப்போ? அதாவது கரண்ட்லி கிளாஸ் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க யோசிக்கிறீங்க. ஓகே, அதெல்லாம் போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓகே, அதாவது போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம நீட்டுக்காக படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் நான் சொல்லிதான் ஆகணும். ஓகே, கிராஷ் கோர்ஸ்க்கு வரவங்களுக்கு நான் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லல. ஆனா இப்பவே உங்களுக்கு டைம் இருக்கு, 1 வருஷம் இருக்கு, அதை யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்காக தான் இப்போ நீங்க யோசிக்கிறீங்க. இல்ல கிராஷ் கோர்ஸ்ல பாத்துக்கலாம், இல்ல எக்ஸாம் முன்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குன்னா அந்த மைண்ட் செட்டை இன்னும் கொஞ்சம் ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே, லிமிட்டட் டெப்த். இப்போவே உங்களுக்கு 1 year டைம் இருக்கு. இந்த டைம்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்டெப்தா பேசிக்ஸ்ல இருந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்கு. ஓகே, கிராஷ் கோர்ஸ்ல இன்டெப்தா இல்லைன்னா அட்வான்ஸ்டான விஷயங்களை உங்களுக்கு படிக்க முடியாதுதான். பிகாஸ் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கனால. Right? So limited depth. You can't cover all topics in depth in a short period of time. Okay, நீங்க சொல்லுங்க மேம் எவ்வளவோ பார்த்திருக்கோம், போர்டு எக்ஸாமுக்கு அப்படியே முந்தின நாள் உட்காந்து ஃபுல்லா படிச்சிருக்கேன் மேம். பட் அது ஒரு நீட் எக்ஸாமுக்கு வேலைக்காகாது. பிகாஸ் யூ ஹேவ் 4 subjects, you have learned so many chapters, 81 chapters இருக்கு. Okay, it might not work out for the best always. So limited timeல in-depth knowledge நம்மளால எடுத்துட்டு வர முடியாது. Information overload. அப்படி நீங்க படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கனாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் எப்படி கம்மி டைம்ல கம்ப்ளீட் பண்றது, ஓவர்லோடா தான் இருக்கும், பயங்கர ப்ரெஷரா இருக்கும். ஓகே, இத்தனை சாப்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுமே, எப்படிதான் இவங்க எல்லாம் படிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். ஓகே, வேற வழியே இல்ல அப்படின்னா பண்ணிதான் ஆகணும். பட் இப்போ உங்களுக்கு வந்து அந்த நிலைமை இல்லையே. ஓகே, யூ ஆர் நாட் இன் அ ஸ்டேஜ் வேர் யூஆர் லைக் இல்ல கிராஷ் கோர்ஸ் தான் இருக்கு, எனக்கு வேற வழி தெரியல அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இல்ல. யூ ஹாவ் 1 year. ஓகே, ஸோ அந்த 1 year ஃப்ரூட்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது உங்க டியூட்டி. ரைட்? ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷரை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் 1 year லாங் டேர்மா நம்ம யோசிக்கும் போது.
நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் லேர்னர்ஸ். அப்சல்யூட்லி. சில பேர் இருப்பாங்க, ஓகே அவங்க வந்து 11th 12th நல்லா படிக்கிற பசங்களா இருந்திருக்கலாம். அதாவது படிக்கிற பசங்கன்னா எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வாங்குற பசங்கன்னு நான் சொல்ல, ஒவ்வொரு கான்செப்டையும் ஈஸியா கிராஸ்ப் பண்ணி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேசிக்ஸ்ல இருந்து படிச்சவங்க இருப்பாங்க. ஓகே, ஆல்ரெடி இந்த பிளான் வச்சு படிச்சவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஓகே கிராஷ் கோர்ஸ் ஓகே, பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனா புதுசா ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு might not be the right thing. Okay, so it is different for different type of people, right? Then short term intensive program designed to help students prepare for the entrance exam in a condensed time frame. Ida crash course. Okay, so 81 chapters ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவை அவ்வளவுதான், அது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஷார்ட் பண்ணி கொடுக்கறதுதான் கிராஷ் கோர்ஸ். ஓகே, அத பத்தி நீங்க இப்ப யோசிக்க வேணாம்னு நான் சொல்றேன். டோன்ட் திங்க் தட் ஓகே கிராஷ் கோர்ஸ்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து எடுத்துட்டு வராதீங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் திங்க் ஆஃப் அ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். 1 year இருக்கு, 1 yearல என்னெல்லாம் பண்ணலாம். ஓகே, சோ இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங், டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் கான்செப்ட்ஸ். எப்படியும் நீங்க போர்டு எக்ஸாம்ஸ்க்கு அப்படி படிச்சுதான் இருக்கீங்க, அதோட சேர்த்து நீட்டுக்கும் படிக்கலாமே, இன்டெப்தாவே படிக்கலாமே. அதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசியில கிடைக்கிற அந்த 1 month வந்து உங்களுக்கு ஈஸியா ரிவைஸ் பண்றதுக்கு யூட்டிலைஸ் பண்ணலாமே, ரைட்? அட்வான்டேஜஸ், we can avoid last minute preparations. ஓகே, லாஸ்ட் மினிட்ல அது குழப்பது இது குழப்பது, கடவுளே எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்க்ரீசிங் கான்ஃபிடன்ஸ். எஸ், ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஓகே இதுல எனக்கு தப்பு வருது, I will be better in this, நான் இங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், நான் இதை கொஞ்சம் இன்னும் நல்லா படிக்கணும். ஓகே, இதுல வந்து எனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும், சோ வந்து அதுல நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். சோ அந்த மாதிரி will be able to analyze, and அந்த அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வர ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, தட் இஸ் சான்ஸே இல்ல. அவாய்டிங் unwanted stress or anxiety. எஸ், பிசிக்ஸ் புக் எடுத்து இது படிக்க ஆரம்பிக்கும் போது நான் கெமிஸ்ட்ரியில அந்த சாப்டர் நான் படிக்கவே இல்லையே அப்படின்னு அதை எடுத்து படிச்சு அப்பதான் ஞாபகம் இருக்கு, இல்ல இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம கேட்காது, ஓகே நம்ம வந்து பயாலஜியை படிக்கலாம்னு அதை ஆரம்பிச்சு மொத்தமா எல்லாமே இங்க இருக்கும். அதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் ஓகே இந்த மந்த்ஸ்ல வந்து நான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், இந்த சாப்டர் இந்த மந்த்ல முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ப்ராப்பரா ருட்டீனா பிளானா நம்ம போகலாம். ஓகே, that will reduce your stress and anxiety. Early preparation, opportunities for more revision. சீக்கிரமாவே ஆரம்பிச்சோம்னா சீக்கிரமா நம்ம ரிவைஸ் பண்ணலாம், சிலபஸ் முடிக்கலாம். ஓகே, gets time to concentrate on weaker areas. Perfect. ஓகே, எனக்கு பயாலஜி நல்லா வரும் மேம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கஷ்டம், அதுலயும் பிசிக்ஸ் தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா பிசிக்ஸ்க்கு நீங்க தாராளமா டைம் கொடுத்து படிக்கிறதுக்கு இப்போ டைம் இருக்கு, ஏன்னா 1 year இருக்கு எக்ஸாமுக்கு. ஓகே, சோ அந்த வீக்கரான ஏரியாஸ்ல உங்களால இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு you can become better in that, right? Then gets ample time for revision, active recall பண்ணலாம், எல்லாத்துக்குமே question paper practice பண்ணலாம், mock test practice பண்ணலாம். so last அந்த 1 monthல திருப்பி கான்செப்ட் வந்து ஏபிசில இருந்து படிக்கிறதுக்கு பதிலா ஓகே இதெல்லாம் நம்ம படிச்சாச்சு, ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிராக்டிஸ்ல இன்வால்வ் ஆகலாம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மார்க் டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு there is a higher chance of being confident in the exam. ஓகே, மார்க் வருதுங்கிறது வந்து அதுக்கப்புறம், பட் கான்ஃபிடென்ட்டா ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போய் நான் படிச்சிருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், நான் என்ன கொஸ்டின் வந்தாலும் எழுதுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வேணும்னா டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணும் பசங்களா, இல்லைன்னா கான்ஃபிடன்ஸ் வராது. இல்லைன்னா கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கஷ்டம், ஏன்னா 1 monthல அத்தனை சாப்டர்ஸ் படிக்கிறது கஷ்டம். So don't think போர்டு எக்ஸாம் வந்து மார்ச்ல வருதுன்னா நீங்க பிப்ரவரியில தான் ஆரம்பிப்பீங்களா, அப்போ உங்களுக்கு கஷ்டமாயிடுமே. அப்போ அது படிக்கிறதே கஷ்டம் அப்படின்னா 11th 12th போர்ஷன் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு மெயில கஷ்டமான ஒரு எக்ஸாம் வர போகுதுன்னா நீங்க எத்தனை மாசத்துக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், கரெக்ட் தானே? ஓகே, so you should always be prepared. Structured study plan, creating a detailed timetable with specific goals. So ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இந்த சாப்டர்ஸ் வந்து இந்த டைம்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணும், இத்தனை சாப்டர்ஸ் இந்த டைம்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணும், கம்ப்ளீட் பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி டெஸ்ட் எழுதணும். சோ ப்ராப்பரா ஒரு பிளான் இருக்கும், ஒரு டைம் டேபிள் இருக்கும். நீங்க எல்லாம் படிக்கணும், நான் இனிமேல் படிக்க போறேன்னு நினைச்சிட்டு ஓகே என்னைக்காச்சும் ஒரு நாள் லைஃப்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்படி நீங்க யோசிப்பீங்க, ஓகே இனிமேல் நான் படிச்சுதான் ஆகணும்னு யோசிக்கிற நாள்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் பண்ற ஒரு விஷயம், they'll take a paper, they'll say timetable.
இனிமேல் I will be a better person சொல்லிட்டு நீங்க டைம் டேபிள் தான் போடுவீங்க. Yes, that is how we plan for the future, right? So எப்பவுமே நம்ம ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் பண்ற விஷயம் வந்து டைம் டேபிள் போடுறது. ஆல்ரெடி டைம் டேபிள் நம்மகிட்ட இருக்கு. எப்போ நீங்க படிக்கிறதுக்கு டிசைட் பண்றீங்களோ இதே டைம் டேபிள் அப்படியே கண்டினியூஸா ஃபாலோ பண்ணா போதும். ஏன்னா இட் இஸ் ஆல் ப்ராப்பர்லி சப்ஜெக்ட் சிலபஸ் முடிக்கிறதுக்காக ப்ராப்பர்லி பிளான்டா இருக்கு. அதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். எஸ், சோ அதுக்காக இந்த ஒரு லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷன் இப்போ டைம் இருக்கே, இல்லாமலாம் இல்ல. ஓகே, we have time, we have ample time for preparing for the exam, and so we are launching Thalapathy Pro. Okay, Thalapathy Proங்கிறது வந்து கிளாஸ் 12க்கு ஆன ஈவினிங் ஆஃப்லைன் கிளாஸஸ். ஈவினிங் கிளாஸஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் May 12th. ஓகே, கிளாஸ் டைமிங்ஸ் உங்களுக்கு 5:30 இருந்து 8:30 PM வரைக்கும். ஓகே, டெய்லி 3 மணி நேரம் நீங்க இங்க கூட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் we will cover all of that. அதுக்கப்புறம் நீங்க மிச்சம் இருக்கிற நாள் உட்காந்து உங்க போர்டு எக்ஸாம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதான். பிகாஸ் அதை விட்டுற நாங்க சொல்ல மாட்டோம். போர்டு எக்ஸாம்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ உங்க ஸ்கூல் விஷயத்துக்கெல்லாம் நாங்க டைம் கொடுப்போம். அதுக்காக தான் அந்த டைம் டேபிள் இருக்கு. ஓகே, மண்டே, டியூஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, வாரத்தில் 4 நாள், ரைட்? 4 daysல உங்களுக்கு வந்து பிசிக்ஸ், பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி எல்லாமே முடிஞ்சிடும், ரைட்? 2 நாள் ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கு. எதுக்காக? உங்களோட ஸ்கூல் விஷயங்கள் எல்லாம் முடிக்கிறதுக்கு, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எழுதி முடிக்கிறதுக்கு, போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆம்பிள் டைம் we have Wednesday and Saturday. சண்டே வீக்லி டெஸ்ட் இருக்கும். பயப்படாதீங்க, ஃபுல் டேல நீங்க உட்கார வேண்டாம். அதுக்கும் வெறும் 30 minutes தான், வெறும் half an hour தான். மற்றபடி அந்த நாளும் நீங்க ஃப்ரீயா தான் இருப்பீங்க. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காம டைம் எடுத்து கான்செப்டை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு வருஷத்துல சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல் தி அகாடமிக் பிளான் எவ்ரிதிங் இஸ் செட் அண்ட் ரெடி ஃபார் யூ கைஸ். என்ன, May 12th அன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல எல்லாம் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ யூ ஹேவ் அன் ஐடியா, ஒரு ஹெட் ஸ்டார்ட் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. சரி, இது வந்து போர்டு எக்ஸாமுக்கு இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணா போதும். அண்ட் ஈவினிங்ல உங்களுக்கு நிறைய டைம் ஃப்ரீயாவே இருக்கு. யாருமே உட்காந்து 24 hours படிக்கிறதுல எனக்கு தெரியும். ஸோ அந்த டைம் ஏன் why don't you give it to us? ஓகே, பிகாஸ் ஜேஇக்கும் இருக்கு, நீட்டுக்கும் இருக்கு நமக்கு கிளாஸ், ரைட்? மேத்ஸையும் நம்ம எடுக்க போறோம். அண்ட் உங்களுக்கு ஆம்பிள் டைம் மற்ற விஷயங்கள்லாம் பண்றதுக்கும், ஸ்கூல்ல இருக்கிற எக்ஸாம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கும், இன்டர்னல் டெஸ்ட்டுக்கும், குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர் எக்ஸாம், எல்லா எக்ஸாமும் எழுதுறதுக்கும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் கொடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணுவோம் சிலபஸை. ஓகே, ஸோ திஸ் இஸ் a 1 year கோர்ஸ். நீங்க எழுத போற டெஸ்டோட லிஸ்ட் இது. டிஃப்ரெண்ட் பேரு, ஆனா இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வென்ட்லி நடக்கிற டெஸ்ட் தான். மந்த்லி நடக்கிற டெஸ்ட் இருக்கும், வீக்லி நடக்கிற டெஸ்ட் இருக்கு, கிராண்ட் டெஸ்ட் இருக்கு, ஆல் இந்தியா லெவல் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். எஸ், ஃபுல் டாபிக் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல் டாபிக்ல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். கிரேட் இந்தியன் பேட்டில் எக்ஸாம்ஸ் இருக்கும். எஸ், சாப்டர் வைஸ் டெஸ்ட் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. அதே மாதிரி இது வந்து நான் சொன்ன மாதிரி 30 minutesோட சண்டே எழுத போற வீக்லி டெஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் டாபிக் டெஸ்ட் எழுதுவீங்க. அது ப்ராப்பரா நீட் மாடல்ல, ஜேஇ மாடல்ல, பேட்டர்ன்ல நீங்க எழுதுவீங்க. சோ டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கு. மெட்டீரியல் சூப்பரா இருக்கு. என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க படிச்சா போதும். ஏன் இந்த வாட்டி நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரீவாம்ப் பண்ண போறோம். சோ ஃப்ரெஷ்ஷான, லேட்டஸ்டான, அப்டேட்டடான மெட்டீரியல்ஸ். உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும். எஸ், so this is one of our amazing courses which is our Thalapathy Pro for class 12th offline. இதே மாதிரி உங்க ஜூனியர்ஸ்க்கு தல ப்ரோ இருக்கு. ஓகே, உங்க சீனியர்ஸ்க்கு மாரா இருக்கு. இது எல்லாமே ஆஃப்லைனான ப்ரோக்ராம்ஸ் ஆர் கோர்சஸ். ஆன்லைனும் அதே மாதிரி இருக்கும். இப்ப தலபதி ப்ரோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தலபதி ஆன்லைன் வந்து ஃப்ரீயாவே கிடைச்சிடும், ரைட்? ஸோ யூ வில் கெட் திஸ் கோர்ஸ் ஃபார் ஃப்ரீ பிகாஸ் யூ கேன் வாட்ச். நீங்க ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம், மெட்டீரியல்ஸோட சேர்ந்து ஆப்ல இருக்கிற வீடியோஸ் பார்க்கலாம், லைவ் செஷன்ஸ் இருக்கு, ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, எல்லாம் தாராளமா உட்காந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் செட் அப் ஃபார் யூ கைஸ். என்ன மிச்சம்னா நீங்க ஜாயின் பண்ண வேண்டியது மட்டும்தான். பிகாஸ் இந்த ஒரு 1 year இருக்கு பசங்களா, அதை வந்து லைட்டா எடுத்துக்காதீங்க. இன்கேஸ் யூ வாண்ட் டு ரைட் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ், யூ வாண்ட் டு ரைட் தீஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கிவ் இட் அ தாட். ஓகே, லாஸ்ட்ல 1 month எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நாங்க படிச்சுக்கிறோம் மேம், அது வந்து எப்பவுமே வேலைக்கு ஆகாது பசங்களா. ஸோ கொஞ்சம் யோசிங்க. திஸ் இஸ் ரிகார்டிங் யுவர் ஃபியூச்சர், திஸ் இஸ் ரிகார்டிங் யுவர் எஃபர்ட்.
உங்க டைம், உங்க எஃபர்ட், உங்க மணி. ஓகே, ஸோ நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. பட் we are there. என்ன நீங்க முடிவு எடுத்தாலும் நாங்க இருக்கோம் 3 இடத்துல. ஓகே, திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் 3 இடத்துலயுமே உங்களுக்கு தளபதி ப்ரோ கிளாஸஸ் ஆரம்பிக்குது May 12th அன்னைக்கு. ஆல்ரைட், கால் பண்ண வேண்டிய நம்பர் இங்க இருக்கு. எஸ், 8129000700. ரைட், ஸோ கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸால நீட்டை கிராக் பண்ண முடியும் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஏன், why do you wait for that crucial last minute? ஒரு வருஷம் இருக்கே, அதை யூட்டிலைஸ் பண்ணலாமே. மேபி கிராஷ் கோர்ஸ் முடிச்சு வர மார்க்கை விட ஜாஸ்தியா கொஞ்சம் வாங்கலாமே. 1 year ப்ராப்பரா உட்காந்து ப்ரெஷர் எதுவுமே இல்லாம படிச்சா. ஓகே, அண்ட் லைக் ஐ செட், this can be your future, you never know, right? So தளபதி ப்ரோவை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காகவும் கிராஷ் கோர்ஸையும் லாங் டேர்மா யோசிக்கிறதையும் அதுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை சொல்றதுக்காகவும் தான் இன்னைக்கு வந்திருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வருஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ரோல் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் 8129000700. ஓகே, ஸோ ஷேர் பண்ணுங்க பசங்களா, செஷனை லைக் பண்ணுங்க அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video. Bye bye.